நேஷனல் மீடியாவில் முதற்கொண்டு இந்தியா டுடே, என்டிடிவி முதற்கொண்டு அதை வந்து டிபேட் பண்ண தான் போறாங்க. பிஜேபி ஆளுங்கட்சியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தது. ஆனா இப்போ வந்து அப்படிப்பட்ட மறைக்காம தான் வந்து அவர் செயல்படுத்திட்டு இருக்காரு. இப்ப நேற்று கூட 2-3 நாளா சோசியல் மீடியாவில் வந்து அவர் பெங்களூர்ல ஒரு கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. போதை கலாச்சாரத்தை வந்து முழுவதும் ஒழிப்பதற்கு வந்து அரசு வந்து ஒரு மிகப்பெரிய அண்ணாமலைக்கு ஓட்டு போடலாம் என்று நினைத்துக் கொண்டு இருந்த அந்த ஓட்டு எல்லாமே வந்து உண்மையாலுமே அந்த கோடு தாண்டி வந்து இப்போ மாதம் எலக்ட்ரிசிட்டி வந்து எடுத்துக்கணும்னு சொன்னாங்க. அதை வந்து இப்போ ஆட்சி முடிய போகுது. ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அன்பு ஒன் வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் வின்ஸ்டன் ராஜ். வணக்கம் வின்ஸ்டன், உங்களை வரவேற்பது பெருமிதம் அடைகிறோம். வணக்கம். தொடர்ந்து நம்ம பாக்குறோம் வின்ஸ்டன், இங்க தமிழகத்துல வந்து ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிற குரூப் வந்து அதிகமா இருக்காங்க. திமுக, அதிமுகவை தாண்டி ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஒரு ஹீரோ ஒர்க்ஷிப்பா ஒரு விஜய் வந்து களத்துல இருக்காரு ஆஸ் ஆஃப் நோ. அது வாக்குகளா மாறுமா அதெல்லாம் லேட்டர் ஆன், பட் ஹி இஸ் ஹேவிங் சம் சார்ட் ஆஃப் பீப்புள் பிஹைண்ட் ஹிம். அது மட்டும் உண்மை. நீங்க சொன்ன மாதிரி அந்த ஜென்சி பீப்புள் அவங்க கூட இருக்காங்க. அதை தாண்டி லேடிஸோட வாக்குகள் தான் அதிகமா இருக்கு நம்ம பாக்குறோம் தமிழகத்துல. சோ அதுல ஒரு 20% போட்டாலே ஆல்மோஸ்ட் இதான மாதிரிதான். இந்த இடத்துல பாஜக, நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா, அண்ணாமலை வந்து பாஜக பிடிக்காதவங்க கூட அண்ணாமலையை பிடிக்கும், ஒரு மாற்ற வேண்டிய அரசியல் தலைவரா, இல்லைன்னா அவரோட பேச்சு கரெக்டா இருக்குங்கிற மாதிரி. இந்த இடத்துல அண்ணாமலையை மாற்றி இருக்க கூடாதோ 2026ல தலைவர் பதவியில இருந்து? அது ஒரு தவறான மூவ் நினைக்கிறீங்களா? அது தவறான மூவா சரியான மூவா என்பதை வந்து 2026 தேர்தலுக்கு பிறகுதான் சொல்ல வேண்டும். பட் வந்து ஒரு பர்சனலான என்னோட கருத்து வந்து, ஒரு ஸ்பீடா போயிட்டு இருந்த வந்து ஒரு ட்ரெயினை வந்து அவங்களா வந்து பிரேக் போட்டு நிறுத்திருக்காங்க. அப்பதான் பார்க்கணும். ஏன்னா வந்து அண்ணாமலை வந்து அந்த மாற்றப்பட்ட பிறகு பாஜக வந்து எந்த அளவிற்கு வந்து ஒரு விவாத பொருளாக இருந்திருக்கிறது, எந்த அளவு வந்து ஒரு மீடியா லைம் லைட்ல வந்து பாஜக இருக்கக்கூடிய கருத்து வந்து போய் சேர்ந்திருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம பார்த்துதான் வேணும். இன்னொன்னு, மக்கள் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு மாற்றத்திற்கான தலைவரை பார்த்து கொண்டு இருக்கும் போது, ஸோ தோ பிஜேபியா இருந்தாலுமே வந்து ஒரு படிச்சவர், ஒரு பிஏ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிஹெச்டி பண்ணியிருக்காரு, ஐஏஎம் எம்பிஏ பண்ணியிருக்காரு, ஒரு ஐபிஎஸ் பாஸ் பண்ணியிருக்காரு. எந்த இடத்துலயும் வந்து எவ்வளவுதான் வந்து அவர் மீது வந்து இவங்க வந்து அப்படி பண்ணாரு, இப்படி பண்ணாரு, அங்க சொத்து சேர்த்திருக்காரு, இங்க லேண்ட் வாங்கினாரு, இங்க கம்பெனி ஆரம்பிச்சிருக்காருன்னு வந்து என்னதான் வந்து சொன்னாலுமே வந்துட்டு அதுக்கான எவிடன்ஸையும் அதற்கான ஆதாரங்களையும் வந்து ரொம்ப எதையுமே மறைக்காம தான் வந்து அவர் செயல்படுத்திட்டு இருக்காரு. இப்ப நேற்று கூட 2-3 நாளா சோசியல் மீடியாவில் வந்து அவர் பெங்களூர்ல ஒரு கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணிருக்காரு அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. அவர் ஒன்றும் அதுல என்ன தப்பு இருக்கு? ஒன்றும் பினாமி பேர்ல பண்ணலையே. எம்சிஏல போயிட்டு மினிஸ்டர் ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் போர்ட்டல்ல போயிட்டு அந்த கம்பெனி டைரக்டர் யாருன்னு பார்த்தா அண்ணாமலை குப்புசாமின்னு இருக்கு. ஒரு இந்திய குடிமகன் வந்து ஒரு கம்பெனி ஓபன் பண்ண முடியாத கூடாதா? சோ வந்து அந்த அளவு வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டா இருக்கிற ஒரு தலைவர் வந்து நிறைய பொதுவான வாக்காளர்களுக்கு வந்து பாஜக பக்கம் செல்ல விடாமல் கண்டிப்பா தடுக்கும். அது வந்து எந்த ஒரு விஷயமும் கிடையாது. இன்னொன்னு வந்து இப்ப விஜய் மாதிரியான வந்து விஜய் வந்து அண்ணாமலையோட பேச்சு திறமைக்கு கம்பேர் பண்ணா, அண்ணாமலையோட நாலேஜ் கம்பேர் பண்ணா விஜய் வந்து நாட் ஈவன் 1%. பட் ஆனா வந்து அந்த ஒரு திரை ஆளுமை, அந்த ஒரு சினிமாவோட லைம் லைட்டை வச்சு விஜய் வந்து இப்ப நாளைக்கு ஒரு பேசுறாரு அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி a லைவ் டிபேட். எல்லா சேனல்லையும் அதுதான் போட போறாங்க. நேஷனல் மீடியால முதற்கொண்டு இந்தியா டுடே, என்டிடிவி முதற்கொண்டு அதை வந்து டிபேட் பண்ண தான் போறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து ஒரு திரை ஆளுமையை வைத்து கொண்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல வந்து நிச்சயமாக அதற்கு ஈக்குவலான அந்த திரை ஆளுமை இல்லாவிட்டாலும் அதற்கு ஈக்குவலான வந்து ஒரு நாலேஜோட, ஒரு ஹைக்யூவோட வந்து ஒருத்தர் இருந்து பதில் சொன்னார் அப்படின்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஸோ அதை வந்து எதிர்த்தாங்க. பட் அவங்க ஆப்வியஸ்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு கூட்டணி கணக்கு, 2026 தேர்தலுக்கான ஒரு கூட்டணி கணக்கு, அந்த அலையன்ஸை வந்து அவங்க வந்து ஒரு ஃபார்மேட் பண்ணி அந்த அலையன்ஸை வந்து களத்தில் கொண்டு செல்வதற்கான ஒரு முயற்சியாக தான் பிஜேபி செய்திருப்பதாக நான் பார்க்கிறேன். அது வந்து எந்த அளவு அவர்களுக்கு பலன் தருகிறது, ஹவு மச் த ஓட் டிரான்ஸ்பர் நடக்கும். ஏன்னா அண்ணாமலை வந்து முன்னாடி சொன்ன மாதிரி அண்ணாமலைக்கு ஓட்டு போடலாம் என்று நினைத்துக் கொண்டு இருந்த அந்த ஓட்டு எல்லாமே வந்து உண்மையாலுமே அந்த கோர் பிஜேபி ஓட்டு வந்து மேபி இருக்கலாம். எப்பயுமே பிஜேபி அந்த 2% 3% ஓட்டு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த ஓட்டு வந்து என்னதான் பிஜேபிக்கு இருக்கலாம். அதை தாண்டி அந்த 2-3% வந்து 14% 18% வரை அந்த என்டிஏ கொண்டு போய் நிறுத்தின அந்த ஓட்டு வந்து திரும்பவும் வந்து என்டிஏக்கு தான் போகுமா, பிஜேபிக்கு தான் போகுமா அப்படின்னா வந்து அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அகைன் தமிழ்நாடு வந்து பாத்துக்கோங்கன்னா நம்ம 1000 சொல்லலாம். மண்ணோட கொள்கை, அந்த மண் இந்த மண்ணு சொல்லலாம். எல்லாத்தையும் தாண்டி
ஒரு ஹீரோ வொர்ஷிப் பாலிடிக்ஸ் வந்து தமிழக மண் வந்து எப்பயுமே வந்து விரும்பி இருக்கிறது. அது வந்து காங்கிரஸ்க்கு ஓட்டு போட்டாங்களா, காமராஜருக்கு ஓட்டு போனாங்கன்னா காமராஜர் தான். அண்ணா, எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா அப்படிப்பட்ட ஒரு ஹீரோ வொர்ஷிப்ப தான் வந்து இது பண்ணியிருக்குது. அப்படிப்பட்ட ஹீரோ வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய லெவல்ல வந்து இப்ப ஸ்டாலின வந்து மக்கள் வந்து ஆபியஸ்லி தலைவரா அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸ்டாலினுக்கு பிறகு வந்து உதயநிதியை ஏற்றுக்கொள்வார்களா என்றால் தெரியாது. அப்படி இருக்கும்போது அண்ணாமலையை வைத்து நிச்சயமாக இன்னும் ஒரு 3 வருடம், இன்னும் ஒரு 6 வருடம் தொடர்ந்து வந்து பிஜேபி விளையாண்டிருந்தா 2031 களமோ அல்லது 2036வது களமோ நிச்சயமாக பிஜேபி ஆளுங்கட்சியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தது. ஆனா இப்ப வந்து அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அகைன் ஆஃப்டர் 2026 எலக்ஷன் வந்து ஒரு பிஜேபி எப்படிப்பட்ட ஒரு மூவ் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். வின்ஸ்டன், நீங்க ரொம்ப கரெக்ட்டா ஒரு விஷயம் சொன்னீங்க. ஆஃப்டர் 2026 பிஜேபியினுடைய மூவ் என்னவாக இருக்கும்னு சொல்லிட்டு. இதை தொடர்ந்து நம்ம இப்போ வந்து தமிழகத்தில் வந்து பொதுவா இந்த கஞ்சா, போதை அப்படிங்கிற பழக்கம் வந்து அதிகமா இருக்கிறதுனால குற்றங்கள் பெருகி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல குற்றம் சாட்டப்பட்டு கைதானவங்க ரொம்ப சர்வசாதாரணமா நான் போதை பழக்கத்தை எடுத்துக்கிட்டேன், அதனால என்ன அறியாம செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்றது வழக்கமாயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அவங்க அப்படி சொன்னதுல இப்ப நீங்க வந்து ஒரு மனநிலை சரியில்லாதவர் என்று வந்து சர்டிபிகேட் வாங்கினா வேணா அவங்க வந்து இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கலாம். மத்தபடி ம். வந்து அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ட்ரக் அப்படி இருந்தா வந்து நிச்சயமா தண்டனையில இருந்து தப்பிக்க முடியாதுல்ல. சோ அது வந்து தண்டனைக்குரிய குற்றம் தான். அதனால வந்து இல்ல அவங்க அப்படி அவங்க அத சொல்லி சொல்றவங்க கைது செய்யப்படுபவர்கள் தொடர்ந்து அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவத நம்ம கேட்க முடியுது. ஏன் இல்ல 2 அதான் நான் உதாரணம் சொல்றேன். ராணிப்பேட்டையில 2 மாதம் முன்பு இது மாரி கோயம்புத்தூர்ல நடந்த மாரி ஒரு பாலியல் சம்பவம் நடந்தபோது, அவங்க வந்து நாங்க அதிகமா ட்ரக்ஸ் குடிச்சிருந்தோம். அதனால எங்களால எங்களால என்ன பண்றோம்னே தெரியலங்கிற ஒரு உண்மையையும், ஒரு வார்த்தையையும், தொடர்ந்து திருச்சியில நேற்று முதல்வர் வந்திருக்கும் போதே, காவலர் குடியிருப்புல வந்து கொலை செஞ்சவங்க வந்து காலையிலேயே நாங்க போதை எடுத்திருந்தோம். அதனால நாங்களே என்ன செஞ்சோம்னு எங்களுக்கே தெரியலன்னு சொல்றதையும் நம்ம கேட்க முடியுது. அதுக்காக சொல்றேன். அதுதான் நான் கேள்வி கேட்கிறேன். அப்படி வந்து சொல்றதுனால சட்டம் வந்து அவர்களை மன்னிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? அது எனக்கு கிடையாது. தெரிஞ்சு கிடையாது. இதே வந்து இப்ப அவங்க வந்து ஒரு மனநிலை அவங்க வந்து போயிட்டு ஒரு சைக்காட்டிஸ்ட்ட பார்த்துட்டு அவங்க வந்து ஒரு மனநிலை சரியில்லாதவர்கள் என்று சர்டிபிகேட் வாங்குனாங்கன்னா வந்து ஆப்வியஸ்லி தே வில் பி அவுட் ஆஃப் பனிஷ்மென்ட். அப்படி இருக்கும்போது அவங்க அந்த ஒரு காரணத்த சொல்றதுனால அவங்களுக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது. உண்மையாலுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து ட்ரக்கோட அவைலபிலிட்டி வந்து ஈஸியா கிடைக்குது. அதான் ம். ஏன்னா வந்து இப்ப அவங்க வந்து சொல்றது உண்மையோ, பொய்யோ அதையெல்லாம் தாண்டி ட்ரக்கோட அவைலபிலிட்டி இருக்கிறது அப்படிங்கிறது வந்து எல்லாருமே வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் தான். அத வந்து ஒன்ஸ் தே ஆர் கெட் இன்டு தட் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அவங்க என்ன செய்றாங்க, இப்போ நார்மலா வந்துட்டு ஒரு ஆப்போசிட்ல கூட வந்து அவங்க ஒரு என்கவுண்டர் ஒரு சின்னதா ஒரு ரோட்ல சண்டை வந்திருக்கலாம். ஒரு நார்மலான இருந்திருந்தாங்கன்னா அவங்க வந்து பேசியிருப்பானுங்க. சரி பார்த்து போ அப்படின்னு இருப்பானுங்க. மிஞ்சி மிஞ்சி போனா 2 கெட்ட வார்த்தை பேசிட்டு போயிருப்பாங்க. அதுதான் நம்ம காலங்காலமா நம்மளுடைய சாலைகள்ல நம்ம பார்க்கிறது. ஆனா இன்னைக்கு வந்து ஒரு வேளை அந்த ஒரு பெர்சன் எக்ஸ் வந்து ஒரு அண்டர் ட்ரக் இன்ஃப்ளூயன்ஸ்ல இருந்தாங்கன்னா, அவங்களோட ஆக்ஷன் வேற மாரி இருக்கு. அவங்க நடந்துக்கிற நடவடிக்கை வேற இருக்கு. நம்ம பார்ப்போம். திடீர்னு போய் வீட்டுக்குள்ள இருக்கவங்கள போட்டு இது பண்றதா இருக்கட்டும். சோ இதான் இந்த நிச்சயமா இந்த போதை கலாச்சாரத்தை வந்து முழுவதும் ஒழிப்பதற்கு வந்து அரசு வந்து ஒரு மிகப்பெரிய நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இது அகைன் போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அந்த அந்த சோ கால் ஜென்ஸி அவங்க கிடைச்சிச்சுன்னா ஒரு மிகப்பெரிய அழிவை நோக்கி நம்முடைய ஒட்டுமொத்த சமுதாயமும் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அது இப்பயே வந்து ஆல்ரெடி வந்து ரொம்ப நிறைய இடத்துல வந்து அது வந்து வேரூன்றி வளர்ந்துருச்சு. இன்னமும் வந்து தாமதிக்காமல் அதற்கான எல்லா முயற்சியும் எடுத்து அந்த ஒரு போதை இப்ப நடக்கிற அங்கங்க இந்த குற்றங்கள் வந்து இத வந்து தனியா ஹேண்டில் பண்ணும். சோ வந்து அதுல வந்து எந்த எந்த காரணத்தையும் முன்னிட்டும் அந்த அந்த குற்றங்களுக்கு வந்து ஆ எந்த ஒரு ரீசனுமே சொல்ல முடியாது. சோ இட் ஹாஸ் டூ பி அது வந்து கம்ப்ளீட்டா பண்ணணும். அதையெல்லாம் தாண்டி அதற்கான ஒரு மூலக்கருவாக இருக்கிற அந்த போதை விஷயத்தை வந்து முற்றிலும் ஒழிக்கிறது வந்து எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் சரி. சோ அதே மாரி அத வந்து கரெக்ட்டா பண்ணாங்க அப்படின்னா, நிச்சயமாக வருங்கால ம ச தலைமுறைக்கு வந்து இந்த அரசு வந்து செய்யற மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அதிமுக நம்ம நெறைய பேசியிருக்கோம். எதிர்க்கட்சியா இருக்கும் அதிமுக வந்து தன்னுடைய கடமையை வந்து அட்லீஸ்ட் இப்ப எலக்ஷன் வரும்போது ரொம்ப கரெக்ட்டா செய்றாங்கன்னு நெனைக்கிறீங்களா? செய்றாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க. இப்பயும் வந்து அது வந்து ஒரு ட்விட்டர் போஸ்ட்டாகவோ, ஒரு பேட்டியாகவோ தான் இருக்கிறதே தவிர, ஒரு இம்பாக்ட்ஃபுல் பாலிடிக்ஸ் வந்து அவங்க பண்றாங்க அப்படிங்கிறது வந்து நான் இன்னைக்கும் வந்து நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து 2016லிருந்து 21 வரை திமுக ஒரு எதிர்க்கட்சியாக எப்படி செயல்பட்டது அப்படிங்கிறது வந்து நம்ம கண்ணு முன்னாடி நிக்குது. ஒரு கொரோனா டைம்லயும் சரி, எந்த ஒரு இடத்துலயுமே சரி, எந்த ஒரு பாவபட்சமும் பார்க்காம ஒரு எதிர்க்கட்சி எப்படி டெமோக்ரஸில செயல்படணுமோ அது வந்து அது வந்து ஒரு சரியோ தப்போ அப்படிங்கிறத தாண்டி எதிர்க்கட்சி எப்படி செயல்பட்டா அவங்க ஆட்சிக்கு வர முடியுமோ அப்படின்னு இவங்க பண்ண இப்ப அதிமுக பண்ற எந்த ஒரு பிரச்சனையோ எந்த ஒரு விஷயமா வந்து சாதாரண ஒரு பொதுமக்கள்கிட்ட விவாதத்தை கிளப்பணும்.
ஒரு பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போடுறவங்க ஆரம்பிச்சு டீ கடையில டீ குடிக்கிறவங்க வரை அது வந்து பேசணும். அப்படி என்னைக்கு வந்து எடப்பாடி பேசின விஷயம் வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு பொதுமக்கள்கிட்ட ஒரு சாமானியர்கள்ட்ட வந்து விவாதம் ஆகியிருக்கிறது என்று பார்த்தால் ஏன் அப்படி எதுவுமே வந்து கண்ணு முன்னாடி எதுவுமே இல்லை. சோ வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இன்னமும் வந்து ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு பாலிடிக்ஸ், ஒரு அரசியல், ஒரு டெமோக்ராட்டிக்கான ஒரு போராட்டம், ஒரு மக்கள வந்து கொண்டு போய் ரீச் ஆகணும். அது அப்படிப்பட்ட ஒரு விளம்பரம், அட்வர்டைஸ்மென்ட் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஏன்னா இவங்களோட தேர்தல் வாக்குறுதிகள்ல வந்து எத்தனையோ வாக்குறுதிகள் வந்து திமுக செயல்படுத்தவில்லை. உடனே நம்ம நீட்ட பத்தி தான் பேசணும். இல்ல வந்து அரசு ஊழியர்கள வந்து பெர்மனன்ட் ஆக்குறது, ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அதெல்லாம் தாண்டி விட்டுருங்க. அதெல்லாம் வந்துட்டு ஓகே. அதெல்லாம் வந்து ஒரு செட் ஆஃப் பீப்பிள்க்கான ரெக்ரூட்மென்ட். தாண்டி வந்து இப்போ மாதம் மாதம் எலக்ட்ரிசிட்டி வந்து எடுத்துப்பேன்னு சொன்னாங்க. அது வந்து இப்ப ஆட்சி முடிய போகுது. அத வந்து அவங்க இந்த இந்த நிமிஷம் வரை வந்து செயல்படுத்தவில்லை. வீட்டு வரி ஏத்த மாட்டேன்னு சொன்னாங்க. அது மாரி எவ்வளவோ விஷயங்கள், பல விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு அன்றாடம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கும் 8,00,00,000 பேரும் 8,00,00,000 பேரையும் பாதிக்கக்கூடிய விஷயங்கள் இது மாரி எத்தனையோ இருக்கு. சோ இதையெல்லாம் வந்து அவங்க கொண்டு வந்திருந்தாங்கன்னா, இதை வந்து மக்கள்ட்ட கொண்டு போய் ரீச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மக்கள் வந்து ஓட்டு போடுற அந்த நாள் வரை, அவங்க அந்த பட்டன்ல போய் அவங்க பிரஸ் பண்ற வரை அவங்க மைண்ட்ல வந்து ஓட வைப்பதற்கான அந்த ஒரு இம்பாக்ட்ஃபுல் பாலிடிக்ஸ வந்து அதிமுக செய்யவில்லை. செய்ய போறதும், செய்ய அதிமுக தவற போவதான்னு அதுவும் விட்டு தெரியல. விட்டது. நிச்சயமா எவ்வளவோ வாய்ப்புகள் கிடைத்தது. எந்த ஒரு வாய்ப்பையும் வந்து அதிமுக சரியாக பயன்படுத்தி அரசியல் செய்ததாக நான் பார்க்கவில்லை. திமுக வந்து எல்லாத்தையும் தான் எதிர்க்கும். வந்து அன்லெஸ் அன்டில் அவர்களுக்கு வந்து ராகுல் காந்தி பிரதமராக வந்து ஏதாவது ஒரு கருத்து திட்டம் சொல்ற வரை அவங்க எல்லாத்தையும் எதிர்த்து கொண்டு தான் நிற்க போகிறார்கள். சோ அது நடக்க போறது கிடையாது. சோ வந்து இட் வில் ஹேப்பன் ஆல்வேஸ். வின்ஸ்டன், தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து இன்றைக்கு அமைச்சர் டி ஆர் பாலு அவர்களை குறுக்கு விசாரணை பண்ணுவதாக இருந்தது. ஆனா இந்த இடத்துல எனக்கு வந்து காய்ச்சல் வர முடியல அப்படின்னு சொல்லி அவரை பின்வாங்கி இருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க இந்த உண்மையாலுமே அவர் வருவாரு அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்களா? குறுக்கு விசாரணை நடக்கும்னு நினைச்சேன். அது அவ்வளவு ஈஸியா வந்து அவங்களா வந்து ஏன்னா நான் கண்டிப்பா அவர் இந்த இந்த கேஸ் இப்படி வரும்போதே சரி அண்ணாமலை அவர்கள் வந்து குறுக்கு விசாரணை செய்ய போறார் அப்படின்னு வரும்போதே வந்து இந்த வாய்தா தான் நடக்கும் அப்படிங்கிறது வந்து நான் தான் கணிச்சேன். சோ வந்து நான் அவ்வளவு ஈஸியாலாம் அவர் வந்து அண்ணாமலை நின்ற மாட்டார் கேட்கிற கேள்விக்கும் அது வந்து அவருக்கு கிடையாது. அண்ணாமலை டிஆர் பாலு அப்படின்னு கிடையாது. எந்த ஒரு அரசியல் தலைவராக இருந்தாலும் அவங்க வந்து அவ்வளவு ஈஸியா வந்துட்டு எக்ஸ்போஸ் ஆகுறது அவங்க எப்படி விரும்புவாங்க. சோ அதான் நடக்கும். ஒரு அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு ஸ்மார்ட் மூவ் பண்ணியிருக்காரு. ஏன்னா வந்து சட்டத்தில் இருக்கும் ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி இருக்கிறார். ஒரு மான நஷ்ட ஈடு வழக்கு போடும்போது சட்டம் வந்து அதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி இருக்கிறார். தேவையில்லாம வந்து இவங்க டிஆர் பாலு தான் போய் ஒரு டிராப்ல மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கும். ஏன்னா இது மேபி அவர் வந்து வெளியே வெளியே செய்தியே வராத அளவுக்கு அவங்க வந்து கேஸை வாபஸ் வாங்கிட்டு போக கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ அதையெல்லாம் வந்து நாம வந்து வருங்காலங்கள்ல வந்து நடக்க போற நிகழ்வுகள் வந்து பார்ப்போம். பட் ஆஸ் ஆஃப் டுடே வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து அதான் அவர் அண்ணாமலை வந்து எப்பயுமே வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து எது வந்து எதிரிக்கு வலிக்குமோ அந்த விஷயத்தை வந்து சரியா செய்து கொண்டே இருக்கிறார். அந்த வழி வந்து அவர் அதனாலதான் வந்து அவர் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆக முடிஞ்சுச்சு. ஏன்னா பாஜகவுடைய கருத்தை வந்து பிடிக்காதவர்கள் கூட பாஜக வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துவிடக் கூடாது என்று நினைப்பவர்கள் கூட அண்ணாமலை அவர்களுடைய கருத்தையும் அண்ணாமலையுடைய பிரஸ் மீட்டையும் வந்து ரசிச்சு பார்ப்பதை நான் பல இடங்களில் பார்த்திருக்கேன். அவங்க லைஃப்லயே வந்து அவங்க பிஜேபி போட்டு போகக்கூடாதுன்னு நினைப்பாங்க. பட் அண்ணாமலை பேசுறது கரெக்டா தானப்பா பேசுறாரு அப்படிங்கிற அளவு தான் வந்து அண்ணாமலையோட இம்பாக்ட் வந்து தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு வகையான மக்களிடம் இருந்தது. சோ அதை வந்து அகைன் ஹி இஸ் ட்ரைங் டு ப்ரூவ் தட். சோ மக்களும் இதை பார்ப்பாங்க. ஏன்னா மக்கள் இன்னைக்கு இந்த நியூஸை பார்த்த மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஏன் இவர் போகல? ஏன் அவர் போயிருக்க முடியாது? அவர் என்ன கேட்டிருப்பார் அப்படின்ட்டு. சோ இதுவே அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி. அந்த டிஎம்கே ஃபைல்ஸ் வந்து அவர் ரிலீஸ் ஆனதுல இருந்து ஒரு மக்கள் அப்ப கூட மக்கள்கிட்ட வந்து டவுட் வந்துருக்கும். இது வந்து இவங்க பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க. ஏன்னா இன்னும் நியாயமான கேள்வி கேட்பாங்க. சோ இவ்வளவு ஃபைல்ஸை நீங்க வந்து ரிலீஸ் பண்றீங்க. மத்தியில உங்க ஆட்சி தானே. உங்களால ஆக்ஷன் எடுக்க முடியாதா? அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு நியாயமான கருத்து தான். பட் அது மாதிரியான கருத்து தெரிவிப்பவர்கள் கூட இன்னைக்கு இந்த இவர் போய் அந்த நீதிமன்றத்தில் வந்து அண்ணாமலை நேருக்கு நேர் சந்திக்காம விலகி இருப்பது வந்து மக்கள் அனைவருக்குமே வந்து உண்மை விளங்குவதற்காக அவங்களே ஹெல்ப் பண்ற மாதிரி தான். ரொம்ப நன்றி வின்ஸ்டன். இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க. 4.5 வருடம் முடியும் தருவாயிலும் கூட இன்னும் கூட அதிமுக வந்து ஒரு இம்பாக்ட்ஃபுல் பாலிடிக்ஸை இங்க தமிழகத்துல செய்யல. எதிர்கட்சியாக டெமோக்ராட்டிக்கா செயல்பட வேண்டிய இடத்துல தன்னுடைய நிலையை தவற விட்டது அதிமுக அப்படிங்கிற ஒரு கருத்தையும் தொடர்ந்து ஹீரோ ஒர்க்ஷிப்புக்கு முக்கியத்துவம் தரும் இந்த தமிழ்நாட்டுல ஹீரோ ஒர்க்ஷிப் மட்டுமே வச்சு அதை ஓட்டா மாத்த முடியாது. ஆனா
ஹீரோ ஒர்க்ஷிப்க்கு ஈக்குவலா இருந்த தலைவரையும் பிரேக் போட்டு வச்சிருக்காங்க பாஜக. இது எப்படி 2026க்கு அப்புறம் எந்த மாதிரியான முடிவு எடுக்க போறாங்களோ அதை பொறுத்துதான் பாஜகவின் எதிர்காலம் தமிழகத்தில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து இங்க வந்து களம் 2026 பல்வேறு மாற்றங்களை தர தயாராக இருக்கிறது. மக்கள் என்ன நினைக்கிறாங்கிறத பார்ப்போம். ஜென்சி அந்த ஜெனரேஷன் போகும் வாக்குகள் மட்டுமே வைத்து இங்க கோட்டையை பிடிச்சிடலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சா அது தவறானதும் கூட. உங்களுக்கு என்ன மாதிரியான பாலிடிக்ஸ் செய்யணுங்கிறது இன்னும் சரியா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புதிய தலைவருக்கு அறிவுரை சொல்லியிருக்கீங்க. இனி வரும் காலங்கள்ல தொடர்ந்து இதை பற்றி பேசலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.